ரெடி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. நாம் இன்னைக்கு எந்த வீடியோட ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நான் தான் லேட்டு. ஓஜி சம்பவம், நம்ம குட் பேட் அக்லி படத்துல இருந்து ஓஜி சம்பவம் அப்படின்ற ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்கு. அந்த சிங்கிள் தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த சிங்கிள் என்ன அப்படின்னா, விஷ்ணு எடவன் வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஃபேன் பாய், நம்ம தலை அஜித் சாரோட ஃபேன் பாய். அண்ட் இந்த படத்து மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக வந்த டீசருமே வந்து ஒரு சூப்பரான ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணி விட்டு போயிருக்கு. ட்ரைலர் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பாட்டோட கிரெடிட்ஸ் யாரு ஆர்டிஸ்ட் அஜித் குமார், சிங்கர் வந்து ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரன். எஸ், ஆதிக் வந்து ஃபேன் பாயா அந்த படத்தை வந்து எடுத்துட்டு இருக்காரு. தொண்டை கொஞ்சம் ஒரு மாதிரி கட்டியிருக்கு, அதனாலதான் ரொம்ப குரல் ஒரு மாதிரி மட்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி மட்டும் உன்னி கிருஷ்ணன் மாதிரி இருந்துச்சான்னு கேட்காதீங்க. முன்னாடி ஓரளவுக்கு இருந்துச்சு, இப்போ ரொம்பவே இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் வந்து விஷ்ணு எடவன், அதுக்கப்புறம் வந்து மியூசிக் ஜிவி பிரகாஷ் சார். நேத்திக்கோ முந்தானேத்தோ இதோட ப்ரோமோ பார்த்துட்டு சரி அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வாங்க பார்க்கலாம். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. 3 minutes 15 seconds. 3, 2, 1 கோ. பார்ப்போம் விடாமுயற்சி அந்த 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 பாட்டை வந்து பீட் பண்ணுதான்னு பார்ப்போம். ஆமா, சவுண்ட் ஃபுல்லா வச்சிருக்க, சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், செமையா இருக்கு. இது அது பேர் என்ன? வேதாளம். ஆமா, இதுல எவ்வளவு ரெஃபரன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். எஸ், இந்த பேடா பாக்கும். ஓ, பேடா ஆக்குது. எஸ், வச்சுக்கணும். கத்த முடியலையே. வாவ், டீசர்ல வந்து ஏகே. இதுதான் அந்த சர்க்கார் கூட. எஸ் 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 எஸ், செம சூப்பர் லிரிக்கல் வீடியோ, நல்லா இருக்கு. அனிமேஷன் சூப்பர், நைஸ் நைஸ், வேற லெவல். அது கத்த முடியல, உண்மையா கத்த முடியல. ஓ, குட்டாக. ஓகே, செம செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. சீரியஸ்லி நைஸ். எஸ், ஏகே மேல ஏகே. நைஸ் நைஸ் நைஸ், ஃபேன் பாய் தரமா பண்ணியிருக்காரு. செம 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 செம. ஏய், ஷாட். விஷ்ணு எடவன், ஜிவி பிரகாஷ், ஆதிக் ரவிச்சந்திரன், கோரஸ். ஓகே, முடிஞ்சா அது April 10th மாமே. ஓகே, April 10th. ஓகே, எனக்கு இந்த பாட்டு வந்து இன்ஸ்டன்டா அப்படியே சூப்பரா தூக்கிடுச்சு, தட்டி தூக்கிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் இது வந்து டான்ஸ் நம்பர் கிடையாது. இது வந்து பேக்ரவுண்ட்ல வர மாதிரி, அது எப்படி சொல்றது, இந்த மாண்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி உள்ள சாங்காக தான் இருக்கு. எலிவேஷன் ட்ராக்கா இருக்கும் கன்ஃபார்மா. அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அண்ட் இந்த படத்திலேயே வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா,
தலைக்கு வந்து டான்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. தலைக்கு வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அவரோட பேட்டியில வந்து சொல்லியிருக்காரு, டான்ஸ் ஸ்டெப்ஸ் உள்ள மாதிரி உள்ள பாட்டு, ஒரு டான்ஸ் பீட் சாங் வந்து கன்ஃபார்மா இருக்கு. அது வந்து தியேட்டர்ல ஒரு செம பூஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் கேட்டேன். இதுதான் அதை பத்தி அடுத்த நியூஸ். அண்ட் இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல வந்து இதோட செகண்ட் சிங்கிள், அதுக்கப்புறமா ஒரு ட்ரெய்லர், இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ ஒரு ப்ராப்பர் ஒரு பேன் இண்டியன்ற மாதிரி அவங்க இன்ன வரைக்கும் பிளான் பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் ஆதிக் ரவிச்சந்திரனோட பிளான் என்ன பண்ணா, இது பேன் இண்டியனை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஹிந்தியில இது வந்து ஒரு சூப்பர் ரேட்டுக்கு வந்து பண்ணணும் அப்படின்றது அவரோட பிளானா இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ்மே வந்து அதே மாதிரி ரொம்ப சூப்பரா வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க படத்தை. இந்த ஒரு செட்டப்ஸ், அவரோட இந்த குட்டி குட்டி அப்டேட்ஸ் கொடுக்கறது, இன்ன வரைக்கும் இல்லாத அளவுக்கு, அஜித் சாரோட படத்துக்கு இல்லாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனிங் கொடுக்க போகுது அப்படின்றது வந்து எல்லாரோட டாக்காவும் இருக்குது, டாக் ஆஃப் தி டவுன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் இதே மாதிரி இட்லி கடை படம் வந்து இந்த படத்து கூட வரல, தள்ளி போயிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸும் வந்து கேள்விப்பட்டோம். பட் இன்ன வரைக்கும் அஃபிஷியலா வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணல. கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சின்ன சின்ன ரூமர்ஸும் போயிட்டு இருந்தது. இட்லி கடை படம் வந்து தள்ளி போறதுக்கு ரீசன் வந்து தனுஷ் சார் வந்து அஜித் சாரை வச்சு ஒரு படம் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க டைரக்ட் பண்ண போறாங்க. அதனால அந்த ஒரு பேச்சுவார்த்தைன்றதுனால இந்த படத்தை வந்து தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் ஐ திங்க் இட்ஸ் ரூமர் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எனக்கு இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு இன்ஸ்டன்ட் அடிக்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி பீட் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் ஆதிக் வந்து உண்மையிலேயே அவரோட ஒரு ஃப்ரேமையும் ரொம்ப ரொம்ப பார்த்து ரொம்ப செதுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர்லயே வந்து அந்த ஏகே அப்படின்ற சிம்பிள் எங்கெங்கெல்லாம் அவரால் பிளேஸ் பண்ண முடியுமோ அந்த அளவெல்லாம் பிளேஸ் பண்ணியிருந்தாரு. இதுலயுமே வந்து அந்த பிளேன்ல, அதுக்கப்புறம் அந்த நெகல் டஸ்டர் வச்சு பஞ்ச் பண்ணிட்டு எந்திரிக்கிற இடத்துல, அது டீசர்லயே வந்திருந்தது. அதே மாதிரி இதுலயும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விஷ்ணு எடவன் அவர் கொடுத்த வேலையை சூப்பரா செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராப்பர் எலிவேஷன் ட்ராக், அது ரொம்ப ரொம்ப ப்ராப்பரான வேர்ட்ஸோட ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அந்த அனிமேஷன்ஸ் இடையில வரதுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரி அப்டேட்ஸை கொடுத்து வச்சு ஒரு சூப்பரான பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய படமா இருக்க போகுது. ஏன்னா டீசருமே அதே மாதிரி தான் இருந்துச்சு, வர பாடல்களுமே அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பெட்டர் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுச்சு, உங்களுக்கு இந்த பாட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. பாய். ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பை.